மைக்கின்ற பையனுக்கு அடிபட்டது எல்லாமே தானாக சரி செய்கிற ஒரு பவர் இருக்குது. இவனும் சந்தோஷத்தில் இருக்கும்போது மறுநாள் காலையில் அவனோட ஃப்ரெண்டு அவன்கிட்ட வம்பு வலிக்கிறான். உடனே இவனுக்கு வலிக்காமல் அவனோட ஃப்ரெண்டுக்கு தான் ரொம்பவும் வலிக்குது. பக்கத்தில் இருக்க ஒரு கட்டையை தடிக்கவும் அவனோட ஃப்ரெண்டோட மண்டையிலேருந்து ஒரு ரத்தமாக ஊற்ற ஆரம்பிக்குது. இவனும் பயத்தில் ஓடி போயிடுறான். அன்றைக்கி நைட்டு அவனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து மைக்கிள் சைக்கிளில் போயிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்டு அந்த சைக்கிளில் ஏற்றிடுறாங்க. ஆனால் மைக்கிக்கு ஒன்றுமே ஆகலை. அடிபட்டது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாக ஆரம்பிக்குது. இவனுங்க என்ன பண்ண யோசிக்கிறானுங்கன்னா, இவனுக்கு நம்ம எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது, அவனோட வீட்டில் இருக்க அவனோட பேரண்ட்ஸுக்கு தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனோட வீட்டில் இருக்க அவங்க அம்மா கிட்ட போகிறானுங்க. இவனுங்க கிட்ட இருக்க ஒரு சங்கிலியை வச்சு அவனோட வீட்டில் இருக்க ஒரு கல்லை கட்டி இழுக்கிறானுங்க. உடனே அந்த வீடு சரிஞ்சு விழ ஆரம்பிக்குது. அவங்க அம்மாவும் பயத்தில் அந்த கதவை ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே கேஸ் லீக் ஆகி வெடித்து வீடு ஃபுல்லாக செதறிடுது. உடனே அவங்க அம்மா கருகி இறந்து போகிறாங்க. மைக்கோ ரொம்பவும் கோவத்தில் இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இவனோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் பிரச்சனையாக ஆக ஆரம்பிக்குது.